திருச்சி வேலுசாமி ஆண்டுக்கு ஒரு பிரதமராமே. அதாவது ஒரு பிரதமராக இருக்கிறவர் எவ்வளவு நாள் ஆள்கிறார் என்பதல்ல, எப்படி ஆள்கிறார் தான் முக்கியம். ஒரு மனிதன் வாழ்கிற போது எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தான் என்பதல்ல, எப்படி வாழ்ந்தான் என்பது முக்கியம். உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னா, உலகமே மாவீரன் போற்றப்பட்ட அலெக்சாண்டர் என்ன 50 வருஷம் கூட வாழ்ந்தவர், 35 வயசுல இறந்து போயிடுறாரு. ஏன் உலகத்தையே தன்னுடைய அற்புதமான பேச்சால் ஈர்த்த நம்ம ஊரை சேர்ந்த நம்ம விவேகானந்தர், அவர் என்ன 30 வயசு கூட வாழலையே. நம்ம ஊரை சேர்ந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எடுத்துங்க, அவர் எழுதின பாடல்களை மறக்க முடியுமா? தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடாங்க அந்த வார்த்தை இன்னமும் அப்படியே நெஞ்சில் நிழலாடுது. அவர் 29 வயசுலேயே செத்து போறார். அதே போல உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன், நீங்க அப்ப பிறந்திருக்க மாட்டீங்க. நாடோடி மன்னன் ஒரு படம் வந்துச்சு, விவேகானந்தர் அந்த படத்துல வசனம் வந்து கண்ணதாசன் தான். இணையம் அப்படிதான் சொல்லுது. யாருங்க? விவேகானந்தர் 39 வயது வாழ்ந்தார் இணையம் சொல்லுது. ரைட், 39 வச்சுங்க, என்ன இருக்கு, அது ஒரு பெரிய வயசு இல்லையே. சரி, 80 வயசானா எதுக்காக இவன் வாழ்றான்னு தெரியல, வாழ்ந்துட்டு இருக்க மத்தியில 39 வயதுல உலக புகழ் ஈட்டினார். நான் அதை சொல்ல வர்றேன், அதை நான் சொல்றேன். அதாவது நாடோடி மன்னன் படத்துல மன்னனை போலவே உருவ ஒற்றுமை இருக்கிற ஒரு நாடோடி இருப்பான். அந்த மன்னனுக்கு பதிலாக ஒரே ஒரு நாள் மன்னராக உட்கார வச்சு ஒரு கூட்டம் அழகு பார்க்கும். அவர் உத்தரவு போடுவார், வரிசையா சொல்ல சொல்ல அதிர்ச்சி ஆயிடுவாங்க. அதுல ஒரு வரி எனக்கு நினைவு இருக்கு, குடிசைகள் கொளுத்தப்படும் பார். ஏன்னு கேட்பாங்க, தேவையில்லாத காரணத்தால். அது ஒரே நாள் தான். அதே போல நீங்க பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருந்த படம் முதல்வன் ஒரு படம் வந்துச்சு, நம்ம அர்ஜுன் நடிச்சது. ஒரு நாள் முதல்வன் நடிச்சார். அந்த ஒரு நாளைக்குள்ளேயே பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தார். நீங்க தமிழ்நாடு வரலாறு எடுத்துக்கொண்டா, சுதந்திரம் அடைந்த உடனே முதலமைச்சர் ஓமாந்துரார், அடுத்து குமாரசாமி ராஜா, அதுக்கு அடுத்து ராஜாஜி, அதற்கு பின்னால் காமராஜர் வர்றார். அந்த 3 பேரும் முழுதாக 2 ஆண்டுகள் கூட ஆள முடியல. ராஜாஜி இந்த நாட்டுடைய கவர்னர் ஜெனரல் இருந்தவர். கடைசி காலத்தில் அவருக்கு சாப்பிடுறதுக்கு கல்கி தோட்டத்தில் தான் சாப்பாடு போட்டாங்க. இன்று வரை அவருடைய ஆட்சி காலத்தில் அவருக்கு விரல் நீட்டி யாரும் சொல்லல. அதற்கு முன்னால் இருந்தவர் குமாரசாமி ராஜா, அவருடைய சொத்துக்களை கட்சிக்கு எழுதி வச்சார், மக்களுக்கு எழுதி வச்சார். அங்க இருக்கிற மருத்துவமனை அவர் பேர அவர் கொடுத்த இடம் தான். காங்கிரஸ் கொடுத்த இடத்துக்கு நேரு பவன் பெரிய பிரம்மாண்டமான மாளிகை இன்னைக்கு அங்க இருக்கு. அவர் ஆட்சியை பற்றி இன்னும் யாரும் ஒரு குறிப்பிட்டு கூட விரல் நீட்ட முடியல. அமித்ஷா சொல்றது ஒரு அவதூறா இருக்கலாம் அப்படின்னு விமர்சனம் எழும்போது வாய்ப்பு இருக்கும். ஒரு வருஷம் ஒரு பிரதமர் அப்படிங்கிற திட்டம் இருக்கும். நீங்க சொல்றது பார்த்தா அப்படி ஒரு இம்ப்ரெஷன் வரக்கூடும். கிளாரிஃபை பண்ணுங்க. அதை நான் சொல்லல. நான் என்னன்னா, எவ்வளவு நாள்கள் இருக்கிறார்கள் என்பது முக்கியம் இல்ல. 10 ஆண்டு காலங்கள் வெறும் பிள்ளையார் மாதிரி அப்படியே இடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி இருந்திருக்கிறத விட இருப்பது 10 நாள் இருந்தாலும் மக்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு நான் கேட்கிறேன். ஓமாந்துரார் அந்த காலத்துல தான் முதலாக இந்தியாவையே திரும்பி பார்க்க வைக்கிற பல மாற்றங்களை கொண்டு வந்தார். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக இடஒதுக்கீடு அவர் தான் கொண்டு வந்தார். அவர் தான் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்தை தமிழ்நாடு அரசு சின்னமாக கொண்டு வந்தார். உடனே மத்தியில் இருந்த பிரதமர் நேரு, இது ஒரு மத சின்னம் அல்லவான்னு. இல்ல, இது இந்து மத கோயிலாக இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயுமே இந்த கட்டிட வடிவமைப்பு கிடையாது, இந்த தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி இன்று வரை தமிழக அரசுடைய சின்னமாக இருக்கு. இப்படி அவர்கள் ஆண்டார்கள் என்பதை விட அது இப்ப மத்தியில் எடுத்துங்க, 12-13 பிரதமர் வந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில். இப்ப சமீபத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் யாருக்கு ஒரு செலவு வச்சாரு? விபி சிங்க்கு. அவர் என்ன 5 வருஷம் கூட முழுசா இல்லையே. அவர் சமூக நீதியுடைய காவலன் அவருக்காக வச்சிருக்காங்க. அதே போல இந்தியாவில் ஒரே ஒரு முறை தான் பிரதமர் வந்தார், ராஜீவ் காந்தி. அவர் கொண்டு வந்தா பஞ்சாயத்து ராஜ். அந்த அடிப்படையில் தான் அதிகார குவியலை நோக்கி போகாமல் அதிகார பரவல் வந்தது. ஆகவே எத்தனை நாட்கள் எவ்வளவு நாட்கள் இருக்கிறார்கள் என்பதில் இவர்கள் என்ன சொல்லணும்? 10 ஆண்டு காலங்கள் நாங்கள் ஆட்சியில் இருந்தோம், இன்னென்ன சாதனைகளை செய்தோம் என்று சொல்வதற்கு பதிலாக இது பிதற்றல். அப்படியே வைத்துக் கொண்டால் கூட இந்த நாட்டில் வெறும் 13 நாள் மட்டும் ஒரு ஆட்சி இருந்து கவிழ்ந்தது உங்களுடைய வாஜ்பாய் தலைவர் இருந்த ஆட்சியோடைய காங்கிரஸ் ஆட்சி இல்ல. அதனால இவர்கள் ஆட்சியால் இருக்கிறவர்கள் 10 ஆண்டுகளுக்கு பின்னால் இவர்கள் தேர்தல்ல இந்த நாட்டு மக்களுக்கு இன்னென்ன சாதனைகளை செய்தோம் என்று சொல்லி வாக்கு கேட்பதற்கு பதிலாக மக்களை திசை திருப்புகிற கோயம்பல் பிரச்சாரம் தான் இவருடைய பிரச்சாரம். கொஞ்சம் கூட மாற்றம் இல்ல. தமிழ்நாட்டில் இன்னொரு நான் விட்டுறக்கூடாது. அண்ணா அவர்கள், திராவிட இயக்கத்தில் இருந்த அண்ணா அவர்கள், அவர் ஓராண்டு கூட முழுமையாக ஆரோக்கியமாக முதலமைச்சராக இல்ல, ஆனால் அவர் மீது இன்று வரை யாரும் கை நீட்டி சொல்லல. ஆகவே எவ்வளவு நாள் என்பதல்ல,
அவர்கள் எப்படி ஆண்டார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், அதுதான் முக்கியம். அந்த வகையில் இவர்கள் எப்படி, அதே அவர்கள் சொல்லட்டும். ரைட். திரு ஆசீர்வாதமாச்சாரி, அது நீங்க இவ்வளவு நாள் வந்து அவங்க வரவே மாட்டாங்க, காங்கிரஸே முக்த பாரத் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த நிலையில் அவங்க வந்தா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களே, இதுக்கு என்ன காரணம், எதோட இம்பாக்ட் இது? பிதற்றல்ங்கிறார் திரு திருச்சிவேலுசாமி. யுவர் ரெஸ்பான்ஸ். வணக்கம் ஹரிஹரன். அண்ணன் வந்து சொன்னாரு, அண்ணன் வந்து சொன்னதுல வந்து நீங்க ஒரு போர்ஷன் மட்டும்தான், அதாவது திரு அமித்ஷா அவர்கள் பேசியதும் சரி, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசுறதும் சரி, ஒரு போர்ஷனை மட்டும்தான் அண்ணன் வந்து அதுக்காக வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்தார். அதாவது எத்தனை நாட்கள்ன்றது வந்து முக்கியம் அல்ல, எப்படி வந்து ஆட்சி செய்யறாங்க அப்படின்னு. ஆனா அதனுடைய அடுத்த இன்னொன்னு வந்து சொன்னாங்க, ரெண்டு பேருமே சொன்னாங்க, திரு அமித்ஷா அவர்களும் சொன்னாங்க, திரு நரேந்திர மோடி அவர்களும் சொன்னாங்க, இவங்க வந்து இந்த பதவியை வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு ஏலம் போடுவார்கள் அப்படின்னு. அங்கதான் வந்து முக்கியமான பாயிண்ட் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்றதோடைய முக்கியமான அந்த கேந்திர பிந்துன்னு சொல்றோம் இல்லைங்களா, ஃபல்க்ரம், அதுதான். அதாவது ஒரு வருஷத்துக்கு அவங்க யாருக்கு ஏலம் போட போறாங்க, சரத் பவாருக்கு ஏலம் போட போறாங்க. இன்னொரு வருஷத்துக்கு இவங்க மம்தா பானர்ஜிக்கு, மூணாவது திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு, அப்புறமேட்டு இடம் இருந்துச்சுன்னா திரு ராகுல் காந்தியை அவங்க உட்கார வைக்கலாம். சொல்றீங்களே, எப்படி கண்டுபிடிச்சிய? இல்ல அவங்க சொன்னது வந்து, அவங்க சொன்னதை நான் வந்து உங்களுக்கு அண்ணா ஒரு நிமிஷம், இது அதாவது வந்து அவங்க சொன்னதை நான் சொன்னேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் வந்து பட்டியலை வந்து பார்த்தேன். அதாவது ஒரு பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்றது வந்து ஒரு எங்களுடைய கூட்டணியுடைய பிரதம வேட்பாளர். ஆனா அவரை கொஞ்ச நேரம் நான் வந்து இந்த இடத்துல இந்த விவாதத்துல அதை விட்டு தள்ளி நான் வந்து விவாதிக்கணும் அப்படின்னு பார்த்தா, என்னங்க நரேந்திர மோடி தள்ளி போறீங்க? இல்ல ஒரு நிமிஷம், தள்ளி போடலன்னா இந்த விவாதத்துல நான் அடுத்த ஸ்டேஜுக்கு நான் வரேன். அடுத்த ஸ்டேஜுக்கு நான் வரேன். என்ன வரேன் அப்படின்னா, நம்மளுடைய நாட்டோட பிரதமர்கள், அதுவும் குறிப்பாக 1989 இருந்து திரு வி.பி. சிங், அதுக்கப்புறமேட்டு வந்த திரு சந்திரசேகர், அதுக்கப்புறமேட்டு பி.வி. நரசிம்மராவ் முழுக்க அவர் ஆட்சியை புரிந்தார். அதுக்கு பிறகு வந்து திரு H.D. தேவகவுடா, அதுக்கப்புறம் இந்தர் குமார் குஜரால், அதுக்கப்புறம் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களோட இது வருது. இப்போ இந்த 4 பேர் பிரதமர் வந்து, ஒண்ணு வந்து நான் சொன்னது வந்து திரு வி.பி. சிங், ரெண்டாவது வந்து சந்திரசேகர். இப்ப வி.பி. சிங்குடைய ஆட்சியிலேயே கூட அண்ணன் சொன்னாரு, வி.பி. சிங் ஆட்சியில வந்து மண்டல் கமிஷன் கொண்டு வந்தாங்க. எஸ், மண்டல் கமிஷனை கொண்டு வந்தார். ஆனா அந்த மண்டல் கமிஷனுடைய ஆர்டர் கூட அவரால் பாஸ் பண்ண முடியல. ஏன்னா அதுக்கப்புறம் உடனடியாக அங்கு ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்கிறது. அதன் காரணமாக சந்திரசேகர் வந்துடுறார். அது எப்ப அந்த இன்னைக்கு வந்து ஓபிசி இன்னைக்கு 27% ரிசர்வேஷன், அதை பத்தி நம்ம பேசுறோம் இல்லைங்களா, குறிப்பாக தமிழ்நாட்டுல இருந்து வந்த IAS, IPS, IRS இந்த அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும் டெல்லியிலும் மத்திய அரசிலும் வந்து உட்கார்ந்துருக்காங்க இல்லைங்களா, அதுக்கு அந்த வழிகொண்ட அந்த வி.பி. சிங்குடைய அந்த ஆர்டரை எப்ப வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா, ஒரு ஸ்திரமான ஒரு காங்கிரஸ் ஆட்சி வரும்போதுதான் அதை வந்து அவங்களால அதுக்குரிய ஆர்டரை திரு சீதாராம் கேசரி வெல்ஃபேர் மினிஸ்டரா இருக்கும்போது வந்து கொண்டு வர முடிஞ்சு. அடுத்ததாக வந்து நீங்க பாத்தீங்கன்னா சந்திரசேகருடைய ஆட்சியில எதுவுமே அவரால் பண்ண முடியல. ஏன்னா அவருக்கு முழுக்க பயத்தோட இருந்தாரு. எந்த சமயத்துல காங்கிரஸ் அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் சேர்ந்திருக்கிற அந்த காங்கிரஸ் அது எப்ப வந்து தன்னுடைய ஆதரவை வாபஸ் வாங்கிருமோ அந்த ஒரு பயத்திலேயே அவர் வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருந்தார். ஏன்னா அவருக்கு வந்து அப்பப்ப எந்தெந்த சமயத்துல எல்லாம், அதுவும் அவருடைய அந்த சகாக்கள் எந்தெந்த சமயத்துல என்னென்ன பிரச்சனைகள் கொடுத்தாங்க அப்படின்றத அவரு தக்க வச்சுக்கணும், அதையும் மீறி தக்க வச்சுக்கணும்ன்ற அந்த பயத்திலேயே வந்து அவர் ஆட்சி செஞ்சார். ஆக மொத்தம் இந்த 2, அதுக்கப்புறமேட்டு நாம வரிசையா வந்தா தேவகவுடா ஆட்சியில எதுவுமே நடக்கல. சொல்றீங்களா? இல்ல தேவகவுடாவோட ஆட்சியோட சமயத்துல வந்து அவரால் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அவருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு. அதே மாதிரி அடுத்தது வந்து ஐக்கிய குஜராத் ஜெயின் கமிஷனுடைய ரிப்போர்ட் வச்சு காங்கிரஸ் கட்சி அவரை வந்து வாபஸ் வாங்கிருச்சு அவருடைய ஆதரவை. இப்போ 4 பேருடைய உதாரணத்தை நான் எதுக்காக இங்க சொன்னேன்னா, இந்த 4 பேரோட தொடர்ந்து அவங்களுடைய 5 வருஷத்துக்குடைய ஆட்சி அங்க இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நஞ்சமாவது ஏதாவது நல்லது செஞ்சிருக்கலாம். ஆனா அதுக்குரிய வாய்ப்பு இல்லை. ஏன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இதை மேற்கொண்டு இதை பத்தி சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்திரமான ஒரு ஆட்சி வேணும் என்றால்
ஒரு பிரதமர் 5 வருடங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றால் எங்களுக்கு ஓட்டு போடுங்கள், திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு ஓட்டு போடுங்கள். எங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் 5+5 10 வருஷம் இருந்திருக்குது. அடுத்தது 5 வருடம் வரும்போது என்டிஏ கூட்டணிக்கு பாஜக ஓட்டு போடும்போது ஒரு ஸ்திரமான ஒரு ஆட்சியை நாங்கள் கொடுப்போம். நீங்கள் தப்பி தவறி இந்தி கூட்டணிக்கு நீங்கள் ஓட்டு போட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டால் கூட இப்படியாப்பட்ட ஒரு வருஷம் ஏலம் போடக்கூடிய பிரதம மந்திரி பதவிதான் நீங்க பாக்குறீங்க. நாட்டோட வளர்ச்சி, நாட்டோட பாதுகாப்பு, நாட்டுடைய இறையாண்மை, இது எல்லாத்துக்கும் பெரிய பெரிய கேள்விக்குறிகள் உங்கள் முன்னால் எழும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.